ஒவ்வொரு மாதம் ஒரு சிறிய ஒரு உமன்ஸ் படியிலிருந்து ரிலீஸ் செய்யப்படுகிறது. ஒரு மண் மற்றும் உமன் பிசிக்கலி இன்டிமேட் ஆகும் போது மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம் அந்த மன்ஸ் படியிலிருந்து ரிலீஸ் செய்யப்படுகின்றன. அவை அனைத்தும் அந்த ஒரு கையடைய முயற்சிக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டுமே உண்மையில் அந்த எக்குள் நுழைய முடியும். அந்த ஸ்பெர்ம் நுழைந்த உடனேயே வேறெந்த ஸ்பெர்மும் நுழையாமல் தடுக்க உடனடியாக தன்னை தானே சீல் செய்து கொள்கிறது. ஸ்பெர்ம் மற்றும் எக்கின் DNA இணைந்து அந்த சரியான தருணத்தில் ஃபெர்டில நடக்கிறது ஒரு பேபி லைஃப். தென் ஆரம்பம் பின்னர் அந்த ஃபெர்டிலைஸ் டெக் ஊத்துருசை நோக்கி ஃபாலோ டியூப் வழியாக அதன் ஜர்னியை உடனே கடந்துகிறது. சில நாட்களுக்கு பிறகு எக் பிளாஸ்டோசிஸ்ட் எனப்படும் ஒரு சிறிய கிளஸ்டராக மாறுகிறது. ஐந்தாவது அல்லது 6வது நாளை சுற்றி பிளாஸ்டோசிஸ்ட் அதன் ஷெல்லிருந்து வெளியேறி உதருசின் சுவரில் தன்னை இணைத்துக் கொள்கிறது. இந்த ப்ரோசஸ் இம்ப்ளான்டேஷன் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அப்போதுதான் பேபியின் உண்மையான growth தொடங்குகிறது. சுமார் 9 முதல் 12 வீக்ஸ் வரை ஹார்ட் பெயின், ஸ்பைன், ஹேண்ட்ஸ் மற்றும் லெக்ஸ் விரிவான ஷேப் எடுக்க தொடங்குகின்றன. உட்புற ஆர்கன் செயல்பட ஆரம்பிக்கின்றன. இறுதியாக சுமார் 40 வீக்ஸை சுற்றி அந்த லைஃப் முழுமையாக டெவலப் ஆகி பிறக்க தயாராகிறது. அப்படித்தான் ഒരു പുതിയ ലൈഫ് ഒരു ബേബി ഉരുവാகிறது. ഈ ഒരു വീഡിയോ ഈ ഒരു സോങ്ങിലൂടെ എത്ര മനോഹരമായിട്ടാണ് അവർ കവർ ചെയ്ത് നോക്ക്. ശരിക്കും പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഒരു കുട്ടി ഉണ്ടാവണമെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ 1 തൊട്ട് 10 വരെ എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ അത് ആ കുട്ടി ജനിക്കുന്നതിന്റെ ആ ഒരു ജനനം വരുന്ന തൊട്ട് ജനിച്ച് കയ്യിലെത്തുന്നവരെ ഫുള്ളായിട്ട് അവര് ഇട്ടിട്ടുണ്ട്. സത്യം പറഞ്ഞാൽ അതൊരു ശ്രദ്ധിച്ച് കാണുവാണെങ്കിൽ നമുക്കത് മനസ്സിലാക്കാൻ പറ്റും. ആ ഒരു എന്താ പറയാ, ആ സോങ്ങിലൂടെ തന്നെ എല്ലാം ആ കുട്ടിയുടെ വളർച്ച തൊട്ട് എല്ലാം അതിൻ്റെ അകത്ത് ആ സോങ്ങിലൂടെ തന്നെ ഉണ്ട്. സത്യം പറഞ്ഞാൽ ഇത് മനസ്സിലാക്കാൻ ഈ വീഡിയോ മാത്രം കുറച്ചു നേരമായിട്ട് നല്ല ശ്രദ്ധയോടെ കേട്ടിരുന്ന് നമുക്ക് മനസ്സിലാവും. സത്യം പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഒരു അമ്മയാകുക എന്നുള്ളത് ഏതൊരു സ്ത്രീയുടെ ഒരു ഭാഗ്യമാണ്. ആ ഒരു എന്താ പറയുക, ഒരു കുഞ്ഞിന്റെ ഒരു വളർച്ച, അതൊരു ഫീല്, ഒരു സ്നേഹം, ദൈവം ഏറ്റവും കൂടുതൽ ദൈവം നമുക്ക് അനുഗ്രഹിക്കട്ടെ. അത് തന്നെ എത്രയോ പേര് അമ്മയാവാൻ പറ്റാണ്ടൊക്കെ ഫീൽ ചെയ്യുന്നു. എനിക്ക് സത്യം പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇതൊക്കെ കാണുമ്പോഴല്ലോ ഇത്രയും ഇതൊക്കിലൂടെയാണ് ഒരു അമ്മയാവുന്നത് എന്നൊക്കെ പറയുമ്പോൾ നോക്കുമ്പോൾ സത്യം പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഒരു അമ്മയെന്ന നിലയ്ക്ക് ഞാനൊക്കെ ദൈവത്തിനോട് നന്ദി പറയുന്നു.